எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பலவிதமாக அப்கிரேட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்லையும் வந்து ஸ்டோரேஜ் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு மாடலை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒன்று விகார்டோட ஜியோ அப்படின்ற மாடல், இன்னொன்று வந்து ஹேவல்ஸோட இன்ஸ்டானியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஹேவல்ஸோடது வந்து பார்த்தீங்கன்னா 3600 கிட்ட வந்துச்சு. அதே இந்த விகார்டோடது பார்த்தோம் அப்படின்னா 3000 கிட்ட வந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது, 3000 வாட்ஸ்க்கான ஹீட்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்னு சொல்லி சொல்கிறாங்க, ரஸ்ட் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கிளைம் பண்றாங்க. 2 இயர் வந்து ப்ராடக்ட் வாரண்டி அண்ட் 5 இயர் வந்து டேங்குக்கான வாரண்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ரெண்டுத்துலயுமே காப்பர் இருக்கக்கூடிய ஹீட்டிங் காயில் தான் வந்து போட்டிருக்காங்க அண்ட் ரெண்டுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேவல்ஸ் இது பெட்டரா இருக்கு, இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அண்ட் இந்த த்ரெட் வந்து இந்த விகார்டோடதுல ஒரு இதுல ப்ராப்ளமா இருக்கு. இங்க வந்து பிளாஸ்டிக் த்ரெட் தான் கொடுத்திருக்காங்க. பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹேவல்ஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்லுவேன். எலக்ட்ரிக்கல் கேபிளிங் ரெண்டுத்துலயுமே குவாலிட்டியான கேபிள் தான் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இண்டிகேஷன் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹேவல்ஸ்ல பெட்டரா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த விசிபிலிட்டி வந்து நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விகார்டு வந்து குயிக்காவே ஹீட் ஆயிருது. ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரை நிமிஷம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நான் டெய்லியும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 2-3 வாரமா யூஸ் பண்றேன். நல்லா தான் இருக்கு. லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா அங்கே எங்கேயாவது கிடக்கும், தேடி பார்த்து வாங்கிக்கங்க.